அனைவருக்கும் வணக்கம். சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவிகளின் விடுதிகளில் அடிப்படை வசதிகள் கூட இல்லை என்று சுமார் 8 மணி நேரமாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த உள்ளிருப்பு போராட்டம் எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு அறைக்கு 3 மாணவிகள் தங்கியிருக்கும் நிலையில் மேலும் 2 மாணவிகளை தங்க வைப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. 450 பேர் தங்கக்கூடிய விடுதியில் இப்போ 750 பேர் தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு புகார் எழுந்திருக்கு. இந்த பிரச்சனையினால் நெருக்கடி மட்டும் இல்லாமல் கழிவறை பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருப்பதாக மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். பெண்கள் அவ்வளவு இன்னல்களை தாண்டி நம் வாழ்வில் ஏதாவது ஒரு சாதனை புரிந்துவிட வேண்டும் என்பதற்காக சட்டம் படிக்க கல்லூரியில் சேர்ந்தால் இங்கு அதைவிட இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. நான் கேட்குறேன், இந்த அரசாங்கத்தினால மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியாதா? ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தி நீங்கள் தானே சார் இப்போ சான்சலராக இருக்கிறீங்க, உங்களால் ஒரு கட்டிடம் கூட எழுப்ப முடியாதா? இல்லை, கட்டிடம் எழுப்புவதற்கு அரசிடம் போதுமான நிதி வசதி இல்லையா? நிதி இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, மாணவர்கள் கொந்தளித்து விடுவார்கள். சாராயச்சாலை உருவாக்குவதற்கு உங்களிடம் நிதி இருக்கிறது. நீங்கள் வரும் வழி நெடுவிலும் கூவத்தை மறைக்க, மதுரையில் பந்தல்குடி கால்வாயை மறைக்க உங்களிடம் நிதி இருக்கிறது. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுக்கு மெரினா பீச்சில் பேனா வைப்பதற்கு உங்களிடம் நிதி இருக்கிறது. ஆனால் இந்த கல்லூரி மாணவர்களின் விடுதி கட்டுவதற்கு உங்களிடம் நிதி இல்லையா? இந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு தீர்வு நிச்சயம் கொடுத்தே ஆக வேண்டும். மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை எழும் பட்சத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி நிச்சயம் களத்தில் இறங்கி அந்த கல்லூரி மாணவிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.